தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. என்ன பண்ண நம்புவீங்கன்னு சொல்லுங்க, நான் பண்றேன். முதல்ல நீ அவளை வர சொல்லு. உன்னை நம்புறது நம்பாத அப்புறம் பார்க்கலாம். சார் நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன். பேசுனது நான் இல்ல, ரஞ்சு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப விவரமா சொல்றதுக்கும் நேரம் இல்ல. உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் தான் ஓடி வந்தேன். மன்னிப்பு கேட்டுட்டீல. நாளைக்கு கோர்ட்ல சாதகமா பேசலன்னா நான் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். ரஞ்சிதா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அதை கேட்க நீங்க 2 பேரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டோம் சார். நீங்க தாராளமா எங்களை நம்பலாம். நீங்க முதல்ல டாக்குமெண்ட்டை கொடுங்க, நான் இப்பவே சைன் போட்டுடுறேன். என்ன சார், என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஷேர்ஸ் கைக்கு வராமலே இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. ஷேர்ஸ் உன் கைக்கு வந்தா நாளைக்கு என்ன ஆகும்னு யார் கண்டா? சார் எதுவுமே ஆகாது சார். நம்ம என்ன பேசணுமோ அது அப்படியே நடக்கும். விஜய் ரேணுகாவை கொன்னுட்டான்னு ரஞ்சிதா சாட்சி சொல்லுவா சார். ரஞ்சி, நீ அங்கிளுக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடு. இந்த பார் ராஜு, இந்த நிலைமையில உன் சத்தியத்தையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. நாளைக்கு கேஸ் முடியட்டும், கையெழுத்து போட்டு தரேன். சார் இந்த பார் ராஜு, நானும் நீயும் கையெழுத்து போட்டா முடியறது இல்ல. இது கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் 3 பேர் கையெழுத்து போட்டாதான் உன் பேருக்கே இது டிரான்ஸ்பர் ஆகும். நாளைக்கு ஒரே நேரமா கையெழுத்து போட்டுக்கலாம். என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு இன்னும் புரியல. ஆனா எங்க அப்பாவோட வயசை மனசுல வச்சு கொஞ்சம் நிதானமா பேசி இருக்கலாம். வீட்டுக்கு வர வேண்டான்னு ஒரு மெசேஜ் ஆச்சு போட்டிருக்கலாம். நீங்க தானே திடீர்னு கேட்டீங்க. அப்பாவும் யோசிக்காம அவசரமா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. உங்ககிட்ட டைம் கேட்டது அவர் யோசிக்கிறதுக்கு இல்ல, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு தான். இப்படி நீங்க கேட்ட உடனே தர ரெடியா இருந்த அப்பாவை இவ்ளோ அவமானப்படுத்தினதா கஷ்டமா இருக்கு. அத நான் விவரமா சொல்றேன் நிஷா. சார் சாரி சார், நான் கொஞ்சம் கூடுதலா பேசிட்டேன். நிஷா, வாமா போலாம். ப்ளீஸ் ரஞ்சிதா, எங்களை ஏமாத்திடாத. பெரிய இவன் எவ்வளவு கெஞ்சுற சரிமான்னு சொல்றானா பாரு. என் நிலைமைய பாத்தியா ரஞ்சி? சொந்த வீட்டுக்குள்ளேயே நிம்மதியா உட்காந்து பேச முடியல. ஓடி ஒளிஞ்சுகிட்டு தெரிய வேண்டியதா இருக்கு. பத்தாததுக்கு இந்த ஆள் கிட்ட வேற கேவலமா திட்டு வாங்க வேண்டியிருக்கு. நத்த மாதிரி திடுதிப்புன்னு உள்ள வந்து நிப்பான்னு யார் நினைச்சா? இவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு. என்ன நீ முடிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இன்னும் இருக்குல்ல, அவ உள்ளதானே இருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? ஆமால. அந்த கதிரேசன் தரப்போற 2% ஷேர் எத்தனை கோடி மதிப்பு இருக்கும் தெரியுமா? உண்மையா வராஜிமா? ஆமா, அது கைக்கு வந்திருந்தா நிம்மதியா சந்தோஷமா தூங்கிருப்பேன். என் தூக்கத்தை கெடுத்துட்டா இந்த தெருக்கோடி கேஸ். என் கைக்கு வர வேண்டிய கோடியை வரவிடாம பண்ணிட்டா. ஷோ ராஜிமா, மல்லி உள்ளதா இருக்கோ. ஷோ அப்படியா? வா போங்க. எனக்கு இப்ப வர ஆத்திரத்துக்கு அந்த தெருக்கோடிய இல்ல, சும்மா கொரியர் வாங்க போனோம் மல்லி. வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. என்ன இது, நீங்க வாங்கலன்னு சொல்றீங்க, நீ வாங்கிட்டாங்கன்னு சொல்ற. கொரியர் எங்க? அது கொரியர் வாங்கல. ஏன்? பைக் பஞ்சரா, அப்புறமா வரேன்னு சொல்லிட்டாங்க. அது சரி, அதுக்கே டென்ஷனா இருக்கீங்க? மல்லி, அப்படியே அங்க நின்னு பேசிட்டு இருந்தோமா. ஏன் பேச வீட்டுக்குள்ள இடம் இல்லையா? வெளியில காத்து வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறதும் நல்லா தானே இருக்கு. காத்து வாங்குனீங்களா? நீதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறுக்கமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்குன்னு சொன்ன. ஆமா மல்லி, வெளியில காத்தே இல்ல, அதான் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆமா, நீ எப்போ வந்த? நான் தான் அப்பவே வந்துட்டேனே. இங்க வந்தது கேக்குறியா?
இங்க இப்பதான் வந்தேன். ஆமா, அது என்ன தெருக்கோடின்னு ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆ, அதான் மல்லி, கொரியர் வரும்னு சொன்னல, அதுல ஒரு கோடிக்கணக்கான எஸ்டிமேட் வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கும் தெருக்கோடிக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஒரு எஸ்டிமேட் கைக்கு வரலனா தெருக்கோடி தானே பேசிட்டு இருந்தோம். ஆ, நீங்க யாரையோ திட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டுட்டேன், யார? அது வந்து அது ஆ, தோட்டத்துல வேலை செய்யற பொண்ணு இருக்கால, முன்னாடில நீ ஒரு ஆளு எவ்ளோ பொறுப்பா எல்லா வேலையும் செய்வ. இப்ப பாரு, தோட்டத்தை கூட்டி பெருக்க ஒரு ஆளு, தண்ணி பாய்ச்ச ஒரு ஆளு, வீட்டுக்குள்ள கூட்டி பெருக்க ஒரு ஆளுன்னு, ஐயோ இவ்ளோ பேரை வச்சோம் ஒழுங்கா யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க மல்லி. அப்படியா? என்ன திட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ச்சே ச்சே, நாங்க உன்கிட்ட ஒன்னு கேட்டோங்கிறதுக்காக நீ எப்படி இறங்கி வந்திருக்க? உன்னை போய் திட்டுவோமா? முன்னாடி எல்லாத்தையும் ஒத்த ஆள நம்ம மல்லியே பாத்துப்பால, இந்த பொண்ணு எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சிருக்கான்னு நம்ம திட்டிக்கிட்டே வந்தோம்ல, ம், அதான் மல்லி காதுல விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். சர்பத் குடிச்சது பசிய தூண்டி விட்டுருச்சு. பசிக்குது. சாப்பாடு ரெடியா இருக்கா? ரெடியா? ஆ ஆ, ஆ ரெடியா இருக்கு மல்லி, வா. ம். ஏன் மல்லி, காஃபி கொடுத்தப்ப குடிச்சு காட்டுன, சர்பத்தை நீயே போட்டு குடிச்சிட்டு நான் ஏதோ கலந்துட்டேன், அதான் மயக்கம் வந்துருச்சுன்னு பழிய போட்டேன். இப்போ நீயே கேட்டு வாங்கி சாப்பிடுற. நான் வேணா ஏதாவது டெஸ்ட் பண்ணி காட்டவா? சேச்சே, அதெல்லாம் வேண்டாம். உன் மேல நம்பிக்கை வந்துருச்சு ரஞ்சிதா. ம், மேடம் ஒரு நிமிஷம். என்ன மல்லி, என்ன என் மேல இன்னும் நம்பிக்கை வரலையா உனக்கு? என்ன பண்றது, உங்களை நம்பணும்னு ஆசைதான். நீங்க நார்மலா பேசினா கூட நம்பிடுவேன். நீங்க என் மேல ரொம்ப அக்கறையா பேசுறீங்களா, அதனாலதான் எனக்கு டவுட் வருது. என்ன அப்படி வேடிக்கை பாக்குறீங்க? வயிறு வலிக்க போகுது எனக்கு. ராஜி மேடம் சாப்பிடுங்க. ரஞ்சிதா நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. ஆ, என்ன மேடம், ரஞ்சிதா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ரஞ்சிதா, நீ ஒன்னும் கலக்கலல்ல? ரஞ்சிதா, நீ சமைக்கலல்ல? இல்ல. நீங்க சமைக்கலல்ல மேடம்? இல்ல இல்ல, நான் கிச்சன் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இது எங்க சர்வன்ட் சமைச்சது. அதான் டேஸ்டா இருக்கிறப்பவே நினைச்சேன். என்னோட கெஸ்ஸிங் தப்பாகாது. ஓவரா நக்கல் பண்றியா? இருடி, நாளைக்கு கோர்ட்ல இருக்கு உனக்கு. கூடவே அட்டை மாதிரி ஓட்டிட்டு இருந்தா நாளைக்கு நான் சொல்ல போறத மாத்திருவியா? நாளைக்கு சீன் ஏன் கையிலடி. இன்னைக்கு நீ ஆடுற ஆட்டத்துக்கு நாளைக்கு நீ கதறி அழறப்ப பாப்பண்டி. என்ன சிரிச்சது போதும், கொஞ்சம் குழம்பு ஊத்து. சாப்பாடு பரிமாறும் போது சாப்பிடுறவங்க தட்டை பார்த்து அடுத்து அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கொடுக்கணும். ஈர மண்ணு மாதிரி நிக்க கூடாது. இருக்குடி உனக்கு என்ன ஈரமண்ணு நான் சொல்றேன். நாளைக்கு தெரியும்டி இந்த ஈரமண்ணு என்னெல்லாம் செய்யும்னு. நீங்க தப்பு பண்ண கூடாது, என் கண் பார்வையிலே இருக்கணும்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா அதையும் தாண்டி இங்க தப்பு நடந்திருக்கிறத என்னால உணர முடியுது. இல்ல மல்லி, நீ நினைக்கிற மாதிரி. குறுக்க பேசாதீங்க. வீட்டுக்கு வந்த கதிரேசனை விரட்டினது
அவர் வெளிய போனதும் நீங்க 2 பேரும் வெளிய போயிட்டு வந்தது இது எல்லாமே எனக்குள்ள ஒரு டவுட்டை ஏற்படுத்துது. ஆனாலும் நீங்க என்கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். என் புருஷனும் என் வெண்பாவும் நல்லா இருக்கணும்னு என் வாழ்க்கையே விட்டு விலகி வந்திருக்கேன். ஒருவேளை அதுக்கு அர்த்தம் இல்லாம மட்டும் பண்ணீங்க, கொலையும் செய்வாள் பத்தினின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அத பாப்பீங்க. முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. நாளைக்கு கோர்ட்ல பாப்போம். கடவுளே, ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் கடைசி நிமிஷத்துல மனசு மாறிடக்கூடாது. உன்னோட சன்னிதானத்துல அவங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாது. அவர் மேல கொலைப்பழி அது இதுன்னு அவங்க மனசுக்கு தோன்ற மாதிரி எல்லாம் செஞ்சிடாம இருக்கணும். வெண்பாவை பிரிஞ்சு அவர் போயிட்டு நிலைமை வராம நீதாம்மா பாத்துக்கணும். நீதான் கூட இருந்து எல்லாமே சரியா நடக்க வழி செய்யணும். இப்ப நான் கடைசியா ஒரே ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு போயிடுறேன். இனிமே இந்த ஜென்மத்துல அவங்க முகத்துல முழிக்கிற வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருந்தா போதும். ஓகே சார். தம்பி, என்னங்கம்மா? தப்பா எதுவும் நடக்காதுல்ல? தெரியலம்மா. வெண்பா குட்டி, டாடா மேல பொய்யா கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா டாடா எந்த தப்பும் பண்ணல. என்ன நம்புடா. தெரியும் டாடா, நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. அதனால டாடாவை விட்டுருவாங்க. சப்போஸ் அப்படி இல்லாம. ஐயோ மாப்பிள, அப்படிலாம் எதுவுமே நீங்க சொல்லாதீங்க. நல்லதே நடக்கும்னு நினைக்கிற நேரத்துல தப்பா எதுவுமே நினைக்காதீங்க. இல்லம்மா, நாம நினைக்காத என்ன வேணாலும் நடக்கலாம். நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நாம நினைக்கிற மாதிரி நமக்கு சாதகமா நியாயம் கிடைக்கும்னு நம்ப முடியுமா? அப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்படலாம், எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான். எது நடந்தாலும் ஏத்துக்க வேண்டியதுதான். ஏன் பிக் பாட்டி அழுவுறீங்க? இல்லடா, ஒண்ணு இல்ல. இங்க பாரிச்சலும் சப்போஸ் டாடாவை அவங்க வெளியில விடாம ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னா. டாடா, என்ன சொல்றீங்க டாடா? நீங்க தான் தப்பே பண்ணலையே. ஸ்கூல்ல நீ தப்பு பண்ணாம கூட சில நேரம் டீச்சர் உன்னை திட்டி இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஜட்ஜ் என்ன ஜெயில போட்டாங்கன்னா நீ கவலைப்படக்கூடாது. இப்போ மல்லியம்மா வேற இல்ல. அன்னபூர்ணி பாட்டி கூட நீ சமத்தா இருக்கணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? வெண்பா, விழக்கூடாது. நீ அப்பா செல்லம் தானே? விஜய், நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது விஜய். நீங்களும் வெண்பாவும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அதுக்காக தான் உங்களை பிரிஞ்சு வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏய், என்னடி ஏன் பதட்டமா இருக்க? அதெல்லாம் இல்ல ராஜிமா, நான் நார்மலா தான் இருக்கேன். இந்த தொட தண்ணியை குடி.
யாரை யோசிச்சும் பயப்படாத, புரியுதா? நேத்து நைட் நான் என்ன சொன்னனோ அத மட்டும் சொல்லு, புரியுதா? ம். இந்தா தண்ணி குடி. இந்தா இது குடி. இன்னும் கொஞ்சம் குடி. போதும். தேங்க்ஸ். பா, வெண்பா நம்ம கிட்ட வந்துருவாளா? அதெல்லாம் வந்துருவாமா, நீ கவலைப்படாத. மனுதாரர் வக்கீல் ஆறுமுகம், யூ கேன் ப்ரொசீட். எஸ் யுவர் ஆனர். மை லார்ட், எனது கட்சிக்காரரின் எக்ஸ் மருமகன் மிஸ்டர் விஜயை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், விஜய் கூப்பிடுங்க. விஜயகுமார், விஜயகுமார், விஜயகுமார். டாடா ப்ளீஸ் டாடா போகாதீங்க டாடா. வெண்பா பாட்டி ப்ளீஸ் டாடா நான் அதை போயிட்டு போகாதீங்க. வந்துடுறேன். போகாதீங்க. பார்த்துக்கோங்க. வணக்கம் மேடம். மிஸ்டர் விஜய், நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க விரும்புறேன். மேடம், அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசலாமா? எஸ். முதல்ல இப்படி ஒரு கேஸ் விசாரணைக்கு வரப்போறத பத்தியே நேத்து தான் எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்குமே. ஆமா யுவர் ஆனர், யூசுவலா போற சம்மன் இவருக்கு போயிருக்கு. மேபி அது இவருடைய கைக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இல்லனா இவரு பொய் கூட சொல்லலாம். இது ஒரு விஷயம்னு எதிர்க்கட்சி சொல்றது வேடிக்கையா இருக்கு யுவர் ஆனர். இதுவரை கிடைக்காத சம்மன் நேத்துக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து நேத்து தாங்க அது என்கிட்ட வந்துச்சு. அது எப்படி நீ என்கிட்ட கேட்டா? உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன மிஸ்டர் விஜய்? இப்போதைக்கு அவன் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். அன்னபூரணி நடத்துற ஆண்டி மடத்துல ஓசி சோறு தின்னுட்டு இருக்கான். நான் மிஸ்ஸஸ் அன்னபூர்ணி அவங்களோட மேன் பவர் ஏஜென்சில தான் நான். அதாவது நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸ் கூட உங்களால கரெக்டா சொல்ல முடியல இல்லையா மிஸ்டர் விஜய்? உங்களோட ஆதாரில் இருக்கிற அட்ரஸுக்கு தான் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. கோர்ட்டை பொறுத்த அளவுல நீங்க அதை வாங்கிக்கிட்டீங்கன்னு தான் புரிஞ்சுக்கும். உங்க அட்ரஸ் ப்ரூஃபை மாத்தாதது உங்களோட தப்பு. அதுக்கு கோர்ட் என்ன செய்யும்? சார், அது வந்து நான் யுவர் ஆனர், கோர்ட்ல இருந்து அனுப்பப்பட்ட சம்மன் கையெழுத்து போடப்பட்டு வாங்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா அது என் கூட பிறந்த ராஜேஸ்வரியா இருக்கும். நாங்க இப்ப பேசிக்கிறது இல்ல, அதனால வேணும்னே என்கிட்ட அதை சொல்லாம இருந்திருக்காங்க. அதை யாரு வாங்கினாங்க? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இந்த விசாரணைக்குள்ள வராது. சோ உங்ககிட்ட இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க போதுமான ஆதாரமே இல்லை. அதனால வழக்கை இழுத்துட்டு போறதுக்கு நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. அப்படிலாம் இல்ல மேடம், நான் சொல்றதுதான் உண்மை. மிஸ்டர் விஜய், உங்க சார்பா யாராவது வாதாட இருக்காங்களா? இல்ல மேடம், அது நேத்து தான் விஷயம் தெரியுங்கிறதால என்னால எதுவுமே பண்ண முடியல. யுவர் ஆனர், குற்றவாளி மிஸ்டர் விஜய்க்கு இந்த மாதிரிலாம் சமாளிக்கிறது புதுசே இல்லை. ஏன்னா என்னுடைய கட்சிக்காரர் இந்த கஸ்டடி கேஸோட பல வருஷமா தன்னோட பொண்ணோட மரணத்துக்காக நீதி கேட்டு போராடிக்கிட்டே இருக்காரு. ஆனா மிஸ்டர் விஜய் ஒவ்வொரு தடவையும்
உப்பு சப்பு இல்லாத காரணத்தை காட்டி தான் பொண்ண தன்னோட வச்சுக்க முயற்சி பண்றாரு மயிலாட். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.